ஒரு 1000 ரூபாய் இருந்தா 2005ல் நீ என் நஷ்டப்படு, விளைச்சல் வருது வரல, உள்ளூர் வியாபாரிகள் எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா ரயாத் வாரின்னு சொல்லுவாங்க, மகால் வாரி, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. லகான்னு ஒரு படம் வந்திருக்கும், யாராவது பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, நான் அதிகமாக பார்க்குறது இல்லை. ஆனால் லகான்னு ஒரு படம் வந்தது, ஹிந்தியில் வந்ததுங்க. ஐயா கவனிக்கிறீங்களா? விவசாயிகள் கிட்ட இருந்து நில வரி வாங்கினாங்க. நில வரி இது 100 வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் எதுக்கு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது எவ்வளோ தாண்டி இந்த விவசாயம் கஷ்டப்பட்டு இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது, இதை விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. அந்த லகான் அப்படின்றது என்னன்னா, நீங்கள் ஒரு பயிர் விளைவிச்சிங்கன்னா அந்த பயிரை இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மரக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்தில். அப்போ இத்தனை படி மரக்கா இத்தனை வருது அப்படின்னு சொன்னால் அந்த கூலி தொழிலாளிக்கு இத்தனை மரக்கான்னு கூலி தருவாங்க, அரசாங்கத்துக்கு அல்லது ராஜாக்களுக்கு வரியாக தருவாங்க. இந்த லகான் அப்படி இல்லை, காசாக தான் தரணும். பிரிட்டிஷ் அரசாங்கம் நீங்கள் தானியம் தான் விளைவிச்சேன், இந்தாங்கப்பா இத்தனை 10% தானியம் தரேன்னா ஒத்துக்க மாட்டான். நீ என் நஷ்டப்படு, விளைச்சல் வருது வரல, தானியம் கைக்கு வந்தாகணும், அவனுக்கு வரணும், இது காசு வரணும். இதையெல்லாம் கொடுமையெல்லாம் தாண்டி தான் வந்திருக்குது. அடுத்தது போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேர் தான் பேரறிவு. நீங்கள் ஒரு உருவகப்படுத்துறதுக்காக போட்டிருக்க அந்த படத்தை மட்டும் சும்மா பார்த்துக்கோங்க. ஒரு நம்ம மரம்ங்கிறது அது சும்மா, மனிதனுக்கு ஒரு ஆன்மா இருக்கு இல்லையா, நமக்கு நம்ம ஆன்மா தாங்க அந்த பேரறிவு. தலை தான் நம்ம இப்போ இருக்கிற அறிவு. சும்மா இந்த பேரறிவு இல்லாமல் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக அதாவது என்ன சொல்கிறதுன்னா, ஏற்கனவே நம்ம இயந்திரமாக மாறிட்டோம்னு சொல்கிறோம் இல்லையா, இயந்திரத்தனமாக மனிதன் மாறிட்டான்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன செய்யணும், திரும்பவும் அந்த பேரறிவு ஞானத்தை அறிவை நம்மளும் தெரிஞ்சுக்கணும், மற்றவங்களுக்கும் சொல்லணுங்க. இல்லைன்னா கம்ப்ளீட்டாக இது இயந்திரம், மனிதனே இங்கே இருக்க மாட்டான். இப்போ அடுத்தது ஏஐயில் சூப்பர் ஏஐ இதுதோ இருக்குது. ஆனால் உள்ள இருக்கக்கூடிய மனித ஞானத்தை எந்த தொழில்நுட்பமும் பண்ணவே முடியாது. ஏன்னா இப்போ அந்த ஏஐ உருவாக்குறதே இந்த பேரறிவு தான். இதை புரிஞ்சுக்கணும். இந்த ஞானம் அப்படிங்கிறது தான் அதை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அந்த ஞானம் செயல்படலை, ஞானம் உயிரோடு இருக்கு, ஞானம் உருவாக்கலை. ஆனால் ஞானம் உயிரோடு இருக்கிறதுனால அவங்க மண்டையில் இருக்கிற அறிவை வச்சு உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது பிரபா, எர்த் டெமோக்ரஸின்னு நீங்கள், அதாவது நமக்கு டெமோக்ரஸினா நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அதாவது தமிழில் ஜனநாயகம்னு சொல்லுவேன் இல்லைங்களா. ஜனநாயகத்துக்கு பதிலாக நான் என்ன சொன்னேன்னா, பூமிக்குன்னு ஒரு ஜனநாயகம் இருக்குது. நம்ம ஜனநாயகத்தை மட்டும் நம்ம பார்க்குறோம், பூமிக்குன்னு ஒரு ஜனநாயகம் இருக்குது. நந்துகுகன் ஒரு மணிக்கு சொல்லிடுறேன். அது சாரி, எத்தனை மணி ஆச்சு? 12:45. ஒரு மணிக்கு சொல்லிடுங்க. 1 மணிக்கு நீங்களே ஞாபகப்படுத்துறேன். 1 o'clock. பூமிக்குன்னு ஒரு ஜனநாயகம் இருக்குது. அந்த இடத்துல ஜனநாயகம்ங்கிறது சரியான வார்த்தை இல்லை, எனக்கு இப்போதைக்கு வார்த்தை தெரியல. அதாவது பூமிக்குன்னு ஒரு உரிமை இருக்குன்னு வச்சுக்கோங்க. பூமிக்குன்னு ஒரு உரிமை இருக்கு. அந்த உரிமை மீறல் அதுதான் இப்போ நம்ம செய்துட்டு இருக்கிற விவசாயம். பூமியினுடைய உரிமையை நம்ம மீறணும். அந்த ஈக்கலாஜிக்கல் சஸ்டைனபிலிட்டி, ஈக்கலாஜின்னா உங்களுக்கு தெரியும், சுற்றுச்சூழல் நிலையானதாக இருக்கணும். அதுக்கு கேடு விளைவிக்குது இன்னைக்கு இருக்கிற விவசாயம். 2வது, பொருளாதாரத்துக்கு சரியான ஒரு பொருளாதாரம் இல்லை. ஐயா உங்களுக்கு அனுப்பிடுறேன், தமிழன் சார் உங்களுக்கு அனுப்பிடுறேன் நான். ஐயா கொஞ்சம் கவனிங்க, அனுப்பிடுறேன் சரிங்களா. உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன், எல்லாருக்கும் வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். இது எளிமை தான், இது அப்படியே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டா அப்படியே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதும் தயவு செய்து. இல்லைன்னா நீங்கள் ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். நான் எல்லாருக்கும் அனுப்புகிறேன். உங்ககிட்ட இருக்கணும், இது எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். இது நான் உங்களுக்கெல்லாம் அனுப்பணும்னு தான். என்னால் தமிழில் மொழிபெயர்த்தோம்னா ரொம்ப லேட் ஆயிரும் இது, அதனால தான் நான் படங்களை அதிகமாக வச்சு கொண்டு இருக்குது. 3வது பார்த்தீங்கன்னா லிவிங் டெமோக்ரஸிஸ், லோக்கல் கம்யூனிட்டிஸ். இப்போ அந்த கிராம பொருளாதாரம் மேம்படணும். கிராமத்தில் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சந்தைன்னு இருக்கும். இப்போ அங்கங்கே ஒரு ஊரில் ஏதோ ஒரு ஊரில் வார சந்தைன்னு இருக்குது. அப்படி அல்லாது நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பண்டமாற்று முறைன்னு இருந்தது ஃபஸ்ட்டு. உங்களுக்கு தெரியும், பொருள் காசு கண்டுபிடிக்கல, பணம் ரூபாய் கண்டுபிடிக்கல, பொருளை கொடுத்து பொருளை வாங்கினாங்க.
அதுக்கப்புறம் பணம் வந்துச்சு, பரிவர்த்தனை வந்துச்சு. இதை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் யூடியூப்பில் வந்து பழைய கால விவசாயம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்குது. அது நீங்கள் போய் ஜெய்சங்கர் அப்படின்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் வந்துடும், நீங்கள் போய் கட்டாயம் பாருங்கள். இது என்ன ஆச்சுன்னா உள்ளூர் வியாபாரிகள் எல்லாத்தையும் அழிச்சிருச்சா இல்லையா? உள்ளூர் வியாபாரிகளே இன்னைக்கு கிடையாது. யாரோ எங்கேயோ யாருன்னே கண்ணுக்கே தெரியாது அவங்க விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. இன்னைக்கு தேங்காய்க்கு, மாங்காய்க்கு, மஞ்சளுக்கு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குது, நெல், கரும்பு இதுக்கு ரெண்டுக்கு மட்டும் எம்எஸ்பி கொடுத்துருக்குறாங்க. குறைந்தபட்ச ஆதார விலை, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். சரி கொடுத்தாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நெல் என்ன விலைக்கு போச்சோ அதே விலைக்கு தான் இப்பயும் போகுது. யூரியா, டிஏபி, பொட்டாஷு. யூரியா வந்து 2005 250 ரூபா. எனக்கு நான் கரெக்டாக சொல்கிறேன்னா நீங்கள் பாருங்கள். டிஏபி வந்து 500 ரூபா, பொட்டாஷ் வந்து 250 ரூபா. ஒரு 1000 ரூபா இருந்தால் 2005 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு மூட்டை நீங்கள் வாங்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், நீங்கள் கூட்டினீங்கன்னா 3500 ரூபா வரும். ஒவ்வொரு மூட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா, ஸ்பிக்கில் வாங்கணும், எம்எஃப்எல்ல வாங்கினீங்கன்னா, வேறு லோக்கலில் வாங்கினீங்கன்னா அது இதுவே விஷம்தான். என்ன சொல்கிறது, 3500 ரூபா. ஆனால் இந்த பக்கம் விளைபொருளுக்கு விலை இப்படி தான் இருக்குது. காருக்கு லோன் தரோம், இங்கே கவனிங்க ஐயா, தயவுசெய்து இங்கே கவனிங்க. யாரும் நீங்கள் கண் அந்த பக்கம் போச்சுன்னா மனசு அந்த பக்கம் ஓடி போயிடும். அதனால் தயவுசெய்து மனசு ஓடிச்சுன்னா கண் அந்த பக்கம் ஓடும். ஸோ ரெண்டையும் கரெக்டாக இங்கே கவனிங்க. தவறு விட்டுருவீங்களே, உங்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். காருக்கு வந்து நீங்கள் ஆடி காரு நம்ம விவசாயம் வாங்குறோம்ல, ஆடி காரு இதுதோ வாங்குறோம்ல, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன? அடுத்தது இதுதான் அதெல்லாம் போனதுன்றதுக்கு அது சொல்கிறோம். இது அதே தான் அது திரும்பவும் அடுத்தது நெக்ஸ்ட் இது அதே தான் சொல்லியிருக்கேன். அது பாருங்கள், ரசாயனம், இது இயற்கை விவசாயம், நடுவில் B2 அக்ரி. அது அறிவியல் படி இருக்கும். என்னுடைய முறை அறிவியல் படி கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் எந்த பயிராக இருந்தாலும் செய்யணும். நடுவில் இது வந்து நீங்களாவே நினச்சிக்கிட்டு இது விலை அதிகமாக இருக்குது சொல்கிறாங்க என்கிட்ட. அதுக்கு நான் இப்போ ஒரு சிறு விளக்கம் மட்டும் நான் கொடுத்துட்றேன். பொருளினுடைய விலையை நீங்கள் பார்க்கக்கூடாதுங்க. 1 ஏக்கருக்கு 1 வருஷத்துக்கு, இப்போ வாழைன்னு வச்சுக்கோங்களேன், வாழை, கதலி, நேந்திரன், பூவன், கற்பூரவள்ளி இதெல்லாம் பண்ணீங்கன்னா ரசாயன உரம், ரசாயன மருந்து, டானிக்கு இதை மட்டும் நீங்கள் சேர்த்துங்க. லேபரை சேர்க்கக்கூடாது. இதை மட்டும் சேர்த்துனீங்கன்னா ஒரு வாழைக்கு 1 வருஷத்துக்கு 60 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரும். வரல, எனக்கு வரலன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். வரும். நான் சொல்றது ரசாயன முறை விவசாயம் செய்கிறவங்களுக்கு 80, 70, 90% விவசாயிகள் இதுதான் நடைமுறை. நாங்கள் என்ன சொல்கிறோம், அதே 70, 80 ரூபாய்க்கு கம்மியாக ஒரு 60 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு வாழைக்கு நாங்கள் தரோன்னு சொல்கிறோம். அப்போ இது எப்படி விலை அதிகமாகும்? இதை தான் நாங்கள் விவசாயிகளுக்கு புரிய வைக்கிறோம், அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஒவ்வொரு பொருளாக பார்த்தீங்கன்னா இது விலை அதிகம் மாதிரி தெரியும். நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது இல்லையா? 1 ஏக்கருக்கு ஒரு பயிருக்கு எவ்வளோ செலவு, அந்த செலவை விட B2 அக்ரி அதிகமாக இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்தவே தேவையில்லை. அப்படி இருக்கிற மாதிரி நாங்கள் கொண்டு வந்து தயார் பண்ணுறதுக்கு அது எனக்கு அறிவில்லைன்னு தான் அர்த்தம். கம்பெனிக்கு அது யாரும் வரமாட்டாங்க. அப்போ நம்ம செய்யவே கூடாது. அப்போ அந்த செலவை வந்து ஒரு 20-30% குறைக்கணுங்க. ரெண்டாவது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அந்த 60-70 ரூபா நீங்கள் உரங்கள் மருந்துகளுக்கெல்லாம் செய்கிறீங்க, கூடவே லேபருக்கு நீங்கள் கொடுத்தாகணும். இன்னைக்கு 700 ரூபா ஒரு நாளைக்கு, 600 ரூபா ஒரு நாளைக்கு லேபரு. அந்த ஒரு வாழைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 20-30,000 ரூபா லேபர் ஆகுது அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா, என்னுடைய முறையில் 50%க்கு மேலே ஆகாது. ஏன்னா அது நேனோ டெக்னாலஜி, ட்ரிப்பில் கொடுக்குறீங்க, நேராக அந்த பயிருக்கு வேருக்கே போயிடுது. எதுக்கு லேபரு? விவசாயியே கொடுத்துட்டு போயிடலாம். 10,000 மரத்துக்கு நீங்கள் ட்ரிப்பு போட்டிருந்தீங்கன்னா போதும். 80% லேபர் காஸ்ட்டு கட் பண்ண ஒரே கம்பெனி நம்ம தான்.